ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.13 பார்க்க போகிறோம். ஓகேவா, டேரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 15x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 15x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸசைஸ் முன்னாடி 10th மேக்ஸ்ல நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது இது என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் cங்கிற ஃபார்மெட்ல இருக்கும். ஏங்கிறது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது, எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது b, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து cன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளதை நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஏன்னு எடுத்துக்குவோம். ஹியர் a equal to 15. இந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது பிளஸ் 11 bன்னு எடுத்துக்கணும். b equal to 11. இந்த டேர்ம் வந்து cன்னு எடுத்துக்கணும். c equal to 2. ஓகேவா, இதான் உங்களுக்குள்ள ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா, பாருங்க. del equal to b square minus 4ac இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். b ஸ்கொயர்ங்கிறது என்னது? bங்கிறது 11. ஸோ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படியே போட்டுக்கோங்க. a என்னது 15, c என்னது 2. ஓகேவா, 11 ஸ்கொயர் என்னது 121 மைனஸ் 15 into 2 என்னது 30, 30 into 4 120. ஓகேவா, ஸோ 121 மைனஸ் 129 இதுக்கு 1 கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டெல்டா என்னது 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இது நம்ம இது ரியல் ரூட்டா அன்ஈக்குவலா ஈக்குவலா என்னன்னு சொல்லணும். ஓகேவா, இப்ப உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தா அது வந்து ஈக்குவல். ஓகேவா, அது வந்து ரியல் பாசிட்டிவ் டேர்ம்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரூட்ஸ். ஓகேவா, நெகட்டிவ் டேர்ம்ல இருந்துச்சுன்னா அது ரூட் கிடையாது. ஓகேவா, அது ரூட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். ரியல் கிடையாது, ரியல் ரூட் கிடையாது. இது வந்து ரியல் ரூட் பிளஸ்ல வந்துச்சுன்னா, ஆன்சர் வந்து பிளஸ்ல வந்துச்சுன்னா அது ரியல் ரூட், 0 வந்தாலும் அது வந்து ரியல் ரூட். ஓகேவா, அதே இது ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா அது நாட் ரியல் ரூட், ரியல் ரூட் கிடையாது. ஓகேவா, நாட் ரியல் ரூட். அதே மாதிரி ஈக்குவல்னா அந்த 0ங்கிற நம்பருக்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா அது ஈக்குவல். ஓகேவா, இந்த டெல்டா ஈக்குவல் டு வேற நம்பர் 0க்கு ஈக்குவலா வரலைன்னா அது நாட் ஈக்குவல். அவ்வளவுதான். ஓகேவா, இந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலா வந்துச்சுன்னா ஈக்குவல் பண்ணணும், 0க்கு ஈக்குவலா வரலைன்னா நாட் ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா, ரியல் ரூட்ஸ்னா இந்த பாசிட்டிவ்ல வரணும், நெகட்டிவ்ல வந்தா ரியல் ரூட் கிடையாது. அதே இது நெகட்டிவ்ல வரும்போது ரூட்டே கிடையாதுங்கும் போது ஈக்குவல் அன்ஈக்குவல், இதில் ஈக்குவல் அன்ஈக்குவல் வராது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? பாசிட்டிவ்ல வந்தா அது ரியல் ரூட். ஓகேவா, ரியல் ரூட். இதுல வந்து ஈக்குவல் அன்ஈக்குவல் இருக்கு ரெண்டு. ஓகேவா, 0 வந்தா அது ஈக்குவல், நாட் ஈக்குவல் டு 0 வந்தா அது அன்ஈக்குவல். அதாவது மைனஸ்ல வந்தா அது வந்து நாட் ரியல் ரூட், ரியல் ரூட் கிடையாது, நாட் ரியல் ரூட். ஓகேவா, ஸோ இதுல வந்து ஈக்குவலும் கிடையாது அன்ஈக்குவலும் கிடையாது, ரூட்டே ரியல் ரூட் கிடையாது, அங்க ஒண்ணுமே கிடையாது ஆப்ஷன். சரியா, இந்த 3 தான். ஓகேவா, இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ல கடகடன்னு எழுதிடும். இப்ப பாருங்க, இங்க டெல்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 0க்கு அது ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. ஓகேவா, இது ரியல் ரூட்டா? இந்த நம்பர் என்னது? பாசிட்டிவ்ல தான் இருக்கு. சோ அது ரியல். சோ த ரூட் ஆர் ரியல். 0க்கு ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. சோ அன்ஈக்குவல். ஓகேவா, சோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதுல என்னது? ஹியர் ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல உள்ள வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? 1 மட்டும் இருக்கு, பிளஸ் 1. எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் 1. சோ மைனஸ் 1. பி ஈக்குவல் டு மைனஸ் 1. சி வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். சோ சி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா, இப்ப டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வச்சு எழுதுங்க. சோ பி ஸ்கொயர்ங்கும் போது மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏங்கிறது என்னது? 1 பிளஸ் 1. சிங்கிறது என்னது? மைனஸ் 1. ஓகேவா, சோ 1 ஸ்கொயர்னா என்னது? 1. மைனஸ் போட்டுக்கோங்க, அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க. 4 into 1னா 4, அப்புறம் மைனஸ் 4, மைனஸ் 4 into 1னா மைனஸ் 4, மைனஸ் 4 into மைனஸ் 1னா என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 into 1னா 4. ஓகேவா, பிளஸ் 4. ஓகேவா, 1 plus 4 is equal to 5. இப்ப பாருங்க, இது பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ்ல என்ன? ரியல் ரூட். சோ the root are real. ஓகேவா, அந்த ரூட் வந்து ரியல்னு சொல்லியாச்சு. இது 5 0க்கு ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இல்ல. சோ அன்ஈக்குவல். ஓகேவா, the roots are real and unequal. அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரூட் 2 டி ஸ்கொயர் மைனஸ் 3t பிளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னது? இதுல எக்ஸுக்கு பதிலாக இங்க டீன்னு கொடுத்துருக்காங்க. டி பக்கத்தில் உள்ள இந்த டேர்ம் தான் வந்து ஏ டேர்ம். ஸோ ஏ ஈக்குவல் டு ரூட் 2. இந்த டி ஸ்கொயர் பக்கத்தில் உள்ளது ஏ, டி பக்கத்தில் உள்ளது வந்து பி. ஓகேவா, மைனஸ் 3. பி ஈக்குவல் டு மைனஸ் 3. சி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி. சி ஈக்குவல் டு 3 ரூட் 2. ஓகேவா, இப்போ
இப்போ வழக்கம் போல் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டுக்கோங்க. பி ஸ்கொயருங்கிறது -3 த ஹோல் ஸ்கொயர் -4, ஏங்கிறது என்னது √2, சிங்கிறது என்னது 3√2. 3 × 3 என்னது 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ் 9 ஆயிரும். -3 × -3ங்கும் போது 3 × 3 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 9 ஆயிரும். அப்புறம் மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க √2, ஸோ இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? 4 × 3 20, 4 × 3 12. ஓகேவா? 4 × 3 உங்களுக்கு 12 வரும். 4 3s are 12. இந்த √2 × √2ங்கும் போது உங்கள் வேல்யூ வந்து 2 வரும். ஸோ 12 × 2ங்க 24, 2 2s are 4, 4 2s are 2, 24. ஸோ இதை ஃபுல்லாக இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஸோ 9 - 24 = -15. ஓகேவா? இது வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்ல வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரூட்டே அது கிடையாது. ஸோ த ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? இந்த ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். இது ரியல் ரூட்டே கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? ஈக்குவல் அன்ஈக்குவல் பார்க்கக்கூடாது. ரூட்டே ரியல் ரூட் கிடையாது. அப்போ ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நோ ரியல் ரூட். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 4th சம் பாருங்க. 9y² - 6 √2y + 2 = 0 கொடுத்துருக்காங்க. இந்த இதில் y கொடுத்துருக்காங்க. y² பக்கத்தில் உள்ள இந்த டேர்ம் வந்து a = 9. இந்த y பக்கத்தில் உள்ள இந்த டேர்ம் வந்து b = -6√2. இந்த டேர்ம் வந்து c = 2. ஓகேவா? இப்போ டெல்டா = p² - 4ac எழுதிக்கோங்க. p²ங்கும் போது -6√2 த ஹோல் ஸ்கொயர் -4, ஏங்கிறது என்னது 9, cங்கிறது 2. ஸோ 6 × 6 என்னது 36. √2 × √2 நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நான் 2ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல? -6 த ஹோல் ஸ்கொயர் என்னது 6 × 6 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ். ஸோ இது வந்து 36 வரும். இன்ட்டு √2 × √2, √2 என்ன 2 வரும். ஓகேவா? 36 × 2 மைனஸ் 4 × 2 8, 8 × 9 72. ஓகே, 36 × 2 72, 72 - 72 உங்களுக்கு 0 கிடைச்சது. 0. அப்போ அந்த ரூட் வந்து 0க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரூட் வந்து பிளஸ்ல இருக்கு. 0ங்கிறது நம்ம பிளஸ் டேர்மா தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பிளஸ்ல இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அது ரியல் ரூட்னு சொல்லுவோம். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். 0க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அவ்வளோதான். அடுத்து 4th சம் பாருங்க. 5th சம் பாருங்க. 9a² b² x² - 24abcdx plus 16c² d² = 0. a ≠ 0, b ≠ 0 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, a ஓட வேல்யூ என்னது? இந்த x² பக்கத்தில் இல்லை, இந்த டேர்ம் தான் a. ஸோ 9a² b². ஓகேவா? அடுத்து bங்கிறது என்னது? இந்த x பக்கத்தில் உள்ள இந்த டேர்ம் ஃபுல்லாக b -24abcd. ஓகேவா? -24abcd. அடுத்து cங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாக c 16c² d². ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபார்முலா படி del = b² - 4ac. b ஓடது என்னது? -24abc d the whole square minus இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. a ஓட வேல்யூ வந்து 9a² b² into 16c² d². ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 24 into 24 576 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இதை ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது a² கிடைக்கும், b ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தான் ஸ்கொயர் காமன். இதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 576 வந்துருச்சு. இதை ஸ்கொயர் பண்ணா a², இதை ஸ்கொயர் பண்ணா b², இதை ஸ்கொயர் பண்ணா c², இதை ஸ்கொயர் பண்ணா d². ஓகேவா? மைனஸ் 4 into 9 into 16 என்னது? 576. இந்த மைனஸ் இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 576. இங்க ஒரு a², இங்க ஒரு b² இருக்கு. a² b², இது c² d². இதெல்லாம் இன்டு பண்ணா a² b² c² d² 576 கிடைக்கும். சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0. ஓகேவா? இப்ப இது வந்து 0 ஆயிடுச்சு. சோ இது வந்து ஈக்குவல், 0க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ரியல் ரூட் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்து செகண்ட் சம் பார்ப்போமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k ஃபார் விச் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல்னா என்னது? பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஈக்குவல்னா என்னது? 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 0, 0வா இருக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, 5x minus 6 என்ன கொடுத்துருக்காங்க? சமம் 5k minus 6 x² plus 2kx plus 1 = 0 கொடுத்துருக்காங்க. இதுலயும் வழக்கம் போல a = என்னது? 5k minus 6 x² பக்கத்துல இருக்கிறதா a. அதே மாதிரி x பக்கத்துல இருக்கிற இந்த இதுதான் b. 2k இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ல வந்து c = 1. given that the roots are real and equal. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரூட் ரியலாவும் இருக்கும், ஈக்குவலான்னு கொடுத்துருப்பாங்க.
ப்ளஸ்லேயும் இருக்கலாம், அந்த இது வந்து ஈக்குவலாக ஜீரோ டெல்டா வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், அதுல இருந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த டெல்டா இருக்கிற இடத்துல நம்ம ஜீரோ போட்டுடலாமா, என்ன எழுதிடலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டு இந்த ஃபார்முலாவில் டெல்டாவை எடுத்துட்டு நம்ம என்ன எழுதிடலாம், ஜீரோ. ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரியலாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஈக்குவல்னா என்னது, உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த டெல்டா வேல்யூ ஜீரோன்னு உங்களுக்கு அதுல இருந்து தெரிஞ்சிச்சா, ஸோ ஜீரோன்னு எழுதிடலாமா. இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த இருக்க பி வேல்யூ எழுதுங்க, 2k the whole square minus 4 அப்படியே எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக 5k minus 6, அப்புறம் சிக்கு பதிலாக 1 எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 0. ஸோ 2k ஸ்கொயர்னால 2 into 2 ஸ்கொயர் என்னது, 2 into 2 னா 4, 4 k into k னா k ஸ்கொயர், 4k ஸ்கொயர் மைனஸ் 4 into 5k என்னது minus 20, minus 4 into minus 6, minus into minus plus ஆயிரும், 4 into 6 னா 24, இந்த 1 விட்டுருங்க, 1 இன்ட்டு பண்ணாலும் ஒண்ணுதான் இன்ட்டு பண்ணாட்டினாலும் ஒண்ணுதான், ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன பண்ண போறோம், டிவைட் 4 in both sides, 4ஆல இந்த எல்லா இடத்தையும் டிவைட் பண்ண போறோம். ஸோ 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும், டிவைட் பை 4னா 4க்கு கேன்சல் ஆயிரும், கே ஸ்கொயர்னு இருக்கும், மைனஸ் இந்த 4ஆல டிவைட் பண்ணா 5 4s are 20, 5k பிளஸ் இந்த 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ வந்து இதுல இன்ட்டு பண்ணா உங்களுக்கு 6 கிடைக்கணும், பிளஸ் பண்ணா -5 கிடைக்கணும். அது என்ன நம்பர்னு பாருங்க, -2 -3. ஸோ இன்ட்டு பண்ணா -2 into -3னா 6 plus 6 வந்துடும், -2 -3 னா ஆட் பண்ணோம்னா -5 வரும். ஓகேவா. ஸோ k minus 2 k minus 3. So k minus 2 k minus 3 is equal to 0, k minus 2 is equal to 0, அப்ப k is equal to 2, k minus 3 is equal to 0, k is equal to 3. So k is equal to 2 ஆவும் இருக்கலாம் அல்லது 3 ஆவும் இருக்கலாம். இதான் வந்து ஆன்சர். ஓகேவா. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துரு, செகண்ட்ல செகண்ட் சம், k x squared plus 6k plus 2x plus 16 is equal to 0. இதுல ஏங்கிறது என்னது, x squared பக்கத்துல இருக்கிறதா a, அதே மாதிரி bங்கிறது இந்த x பக்கத்துல இருக்கிறதா b, 16c தான் கான்ஸ்டன்ட், c is equal to 16. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, given that the roots are real and equal கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்டா is equal to நம்ம 0ன்னு போட்டுக்கலாம், ஈக்குவலா இருக்கு 0. ஸோ டெல்டா வேல்யூ 0ன்னு போட்டாச்சு. ஸோ b squared minus 4ac is equal to டெல்டாக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணிக்கிறோம். p என்னது, இங்க 6k plus 2 the ஸ்கொயர்ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போடுறோம், -4, a வந்து k, அதே மாதிரி c வந்து 16. ஸோ 16 equal to 0ன்னு போட்டுக்கோங்க. இது என்ன இருக்கு, a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a squared plus 2ab plus b squared. ஸோ 6k plus 2 the whole square is equal to aங்கிறது வந்து 6k. ஸோ 6k the whole square plus 2, aங்கிறது 6k, bங்கிறது வந்து இந்த 2. ஸோ 2 plus b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். ஸோ 6k ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர்ங்கிறது 36, k ஸ்கொயரா அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் 6 into 2 into 2 னா 24k plus 2 ஸ்கொயர்னா என்னது 4. ஸோ 36k ஸ்கொயர் plus 24k plus 4. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம், இங்க 36k ஸ்கொயர் plus 24k plus 4 மைனஸ் இந்த 4 into 16 என்னது 64k, 4 into k னா 4k into 16 னா 64k is equal to 0, minus 64k is equal to 0. அடுத்து பாருங்க, இந்த 36k ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 64k minus 64k ல இருந்து இந்த 24k மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு -40k கிடைக்கும், பிளஸ் இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை 4ஆல எல்லா சைடு டிவைட் பண்ணிடலாமா. ஸோ இதை 4ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 9k ஸ்கொயர் மைனஸ் 10k plus 1 is equal to 0. ஓகேவா. இப்போ அந்த 10k எப்படி எழுத போறேன், -9k minus 1k எழுத போறேன். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஃபார்முலா கூட -b plus or minus root of b squared minus 4ac divided by 2a இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. ஏங்கிறது இதுல 9, bங்கிறது வந்து ஏங்கிறது 9, அல்லது இந்த இதுல எழுதிக்கலாம், ஏங்கிறது 36, bங்கிறது -40, cங்கிறது வந்து 4. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதிக்கலாம். நான் 10k எப்படி பிரிச்சிருக்கேன், -9k -1k ன்னு பிரிச்சிருக்கேன், பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, 9k is equal to k minus 1ன்னு வரும். இந்த மைனஸ் மட்டும் வெளியில எடுத்துட்டா என்ன ஆகும், -1 வெளியில எடுத்துட்டா என்ன ஆகும், k இந்த பிளஸ்ங்கிறது மைனஸ் இன்ட்டு, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் பிளஸ் 1. ஸோ இங்கே என்ன பண்ணும், -1. ஸோ -1 is equal to 0. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அதை அப்படியே காமன் எடுத்துடலாம். 9k பேலன்ஸ் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க, 9k minus 1 இந்த ரெண்டையும் காமன் எடுத்துட்டா k minus 1 is equal to 0. ஸோ 9k minus 1 is equal to 0 and k minus 1 is equal to 0. இப்போ 9k is equal to -1 ஆகிட்டு போகும்போது +1 ஆயிரும். அப்போ k is equal to 1/9. k minus 1 is equal to 0 னா k is equal to -1 ஆகிட்டு போகும்போது 1 ஆயிரும். ஸோ k is equal to 1. k வந்து 1 ஆகவும் இருக்கலாம் அல்லது 1/9 ஆகவும் இருக்கலாம்.
அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க. if the roots of a minus b x squared plus b minus c x plus c minus a is equal to 0 are real and equal, then prove that b a c are arithmetic progression. ஓகேவா? ரெண்டு எல்லா டேர்முமே ஈக்குவல். அரித்தமெட்டிக் ஏபினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. a minus b x squared plus b minus c x plus c minus a is equal to 0. இப்போ வந்துட்டு இந்த ஏ டேர்ம்ங்கிறது இந்த எக்ஸ் ஸ்கார்ட் பக்கத்தில் இருக்கிறதா ஏ டேர்ம். ஓகேவா? இது ஏபின்னு இருக்கிறதுனாலே நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான், ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். கேபிட்டல் ஏ சிக்வல் டு ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் பக்கத்தில் உள்ளதான் பி. ஸோ கேபிட்டல் பி சிக்வல் டு ஸ்மால் பி மைனஸ் சி. அதுக்கடுத்து வந்து இது சி. கேபிட்டல் சி சிக்வல் டு சி மைனஸ் சி. கிவன் தட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அங்கே கொடுத்துருக்காங்க சம்ல. ஓகேவா? அந்த ரூட் வந்து ரியலாகவும் இருக்கு, ஈக்குவலாகவும் இருக்கு. வழக்கம் போல என்னது டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க அவங்க சம்ல. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ பியோட வேல்யூ என்னது பி மைனஸ் சி. ஸோ பி மைனஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ என்னது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. சி என்னது சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர்ங்கிறது பி. பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபிங்கிறது என்னது ஏங்கிறது பி, பிங்கிறது சி. ஸோ பி மைனஸ் 2bc பிளஸ் இங்க பி ஸ்கொயர்ங்கிறது சி. ஸோ சி ஸ்கொயர். ஓகேவா? பி ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள இன்ட்டு பண்ணுங்க. ஏ இன்ட்டு சினா ஏசி, ஏ இன்ட்டு மைனஸ் ஏனா மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு மைனஸ் ஏனா மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் பி இன்ட்டு சினா மைனஸ் பிசி, மைனஸ் பி மைனஸ் ஏனா பிளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்க பி ஸ்கொயர் மைனஸ் 2bc அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் சி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் அப்படியே போட்டு 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏசினா மைனஸ் 4ac, மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னா பிளஸ் 4a ஸ்கொயர், மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் பிசினா பிளஸ் 4bc, மைனஸ் 4 இன்ட்டு பிளஸ் 4a மைனஸ் 4 இன்ட்டு பிளஸ் 4a மைனஸ் 4a ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்க இந்த லைன் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுங்க. ஏ ஸ்கொயர் 4a ஸ்கொயர், அடுத்து இந்த பி ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இந்த பி ஸ்கொயர், அடுத்து இந்த சி ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து சி ஸ்கொயர். அதுக்கடுத்து வந்து ஏ டேர்ம்ல என்ன இருக்குன்னு பாருங்க 4abன்னு இருக்கு. ஸோ இந்த 4ab எழுதிக்கிட்டேன் நான். இந்த 4ab அடுத்து வந்து இந்த 4ac அடுத்து மைனஸ் 4ac எழுதிக்கிட்டேன். அடுத்து என்னது இது 4bc இந்த இருக்கு, அந்த ஒரு டேர்ம் 4bc இருக்கு, இங்கேயும் ஒரு bc இருக்கு. ஸோ பிளஸ் 4bc மைனஸ் 2bcங்கிறதுல இருந்து 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ பிளஸ் 2bc ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா a மைனஸ் b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 2bc மைனஸ் 2ca. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏ ஸ்கொயர்டு, இங்க ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 4a ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார்முலால ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்கு, ஆனா இங்க 4a ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க ஏ இருக்கா, இந்த ஏ இருக்கிற டேர்ம்ல இருக்க என்னது இருக்கு 4 இருக்கு. இங்க ஏ இருக்கிற டேர்ம்ல என்னது இருக்கு 2 இருக்கு. ஓகேவா? 2a ஸ்கொயர்டு. அடுத்து பாருங்க இங்க வந்து என்ன இருக்கு 2bc அதே மாதிரி தான் இருக்கு, சேமா இருக்கு. இதுல ஏ கிடையாது. ஓகேவா? இதுல bc தான் இருக்கு, இதுலயும் bc தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஏ இருக்கிற டேர்ம்ல மட்டும்தான் இந்த 4 இருக்கு. ஓகே? இந்த ஏ இருக்கிற டேர்ம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கு, இந்த ஏ இருக்கிற டேர்ம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்ப இது வந்து இன்னொரு ஃபார்முலா. ஓகேவா? தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்ப ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து ஏங்கிறது வந்து ஏ ஸ்கொயர்னு மாறுது. ஓகேவா? இதுல நம்மளுக்கு அங்க என்ன இருக்கு 4a ஸ்கொயர்னு இருக்கு, 4a ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் 2aன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ ஸ்கொயர்ங்கிறதுல இருந்து ஏ எடுத்துக்கோம்னா இதுல ஏ ஸ்கொயர்ல இருந்து ஏ எடுத்துக்கிட்டோம், இங்க 4ன்னு இருக்கு. ஸோ 4ல இருந்து நம்ம 2ன்னு எடுத்துக்க போறோம், 2aன்னு போட போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப ஃபார்முலா எப்படி மாத்த போறோம் 2a மைனஸ் b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு போட போறோம். புரிஞ்சதா? இந்த ஃபார்முலாவே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், ஏன்னா ஏக்கு முன்னாடி 4ங்கிற டேர்ம் இருக்கனால இதையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம 2 ஆக்கிறோம். 2a மைனஸ் b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்மே நம்ம தூக்கிட்டு 2a மைனஸ் b மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இப்ப பாரு இதுல ரூட் எடுக்கும் போது என்ன ஆகும், 0க்கு ரூட் எடுத்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த 0 அப்படியே போயிடும். இந்த இதுல ரூட் எடுக்கும் போது இதுல வந்து ஹோல் ஸ்கொயர் மட்டும் போகும். இதுல ரூட் ஆஃப் 2a மைனஸ் bc த ஹோல் ஸ்கொயர்னா இதை ரூட்டை விட்டு வெளியில எடுத்தோம்னா இது என்ன ஆகும் 2a மைனஸ் b மைனஸ் c ஆயிடும். ஓகேவா? ஸோ என்ன எழுதிடலாம் 2a
minus b minus c is equal to 0 வரும். So இந்த minus b minus c அங்கிட்டு கொண்டுட்டு போகும்போது b plus c வரும். 2a is equal to b plus c வரும். அப்ப a is equal to b plus c divided by 2. ஓகேவா? இதான் வந்து AP உங்களுக்கு தெரியும். ஓகேவா? So b, a, c are in AP. அவ்வளவுதான். ஓகேவா? இதான் ஆன்சர். பாருங்க fourth sum பாருங்க if a, b are real then so that the roots of the equation a minus b x square minus 6 a plus b x minus 4 9 a minus b is equal to 0 are real and unequal கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரியல்னா என்னது பாசிட்டிவ்ல இருக்கணும், unequalனா 0க்கு ஈக்குவலா இல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன எழுதலாம்? a is equal to அங்க சம்ல இருந்து a வந்து a minus b ன்னு எழுதிட்டோம். கேபிட்டல் b வந்து -6 a plus b ன்னு எழுதிட்டாச்சு. c is equal to -9 a minus b ன்னு எழுதிட்டாச்சு. unequal. சோ delta is equal to 0 கிடையாது. unequal ன்னு கொடுத்திருந்தாங்க சம்ல. சோ டெல்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. delta is equal to b squared minus 4ac. b என்னது -6 a plus b the whole squared minus 4 அப்படியே வச்சுக்கோங்க. a என்னது a minus b, c என்னது -9 a minus b. ஓகேவா? இப்ப 6 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்னது 36. -6 னா minus into minus plus 6 into 6 னா 36. இது வந்து a plus b the whole squared வச்சுக்கோங்க. a plus b the whole squared plus சாரி இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு இங்க பிளஸ் ஆயிடும். பிளஸ் 4 into 9 என்னது 36. இங்க ஒரு a minus b இருக்கு, இங்க ஒரு a minus b இருக்கு. ரெண்டும் சேர்ந்து a minus b the whole squared மாறிடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலயுமே 36 காமனா இருக்கு. சோ 36 காமனா எடுத்தா a plus b the whole squared plus a minus b the whole squared. இது ஒரு ஃபார்முலா. சோ இது ரெண்டையும் இந்த ஃபார்முலா படி எப்படி மாத்திரலாம்? இந்த 36 அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டு ஃபார்முலா 2a squared plus b squared எழுதிரலாமா? எழுதிட்டு இப்ப 36 into 2 என்னது 72. 72 a squared plus b squared. ஓகேவா? இப்போ வந்து இந்த வேல்யூ 72ங்கிறது வந்து 0வோட என்ன அதிகமா இருக்கு, கிரேட்டரா இருக்கு. greater than 0. Delta value வந்து greater இருக்கு 0வோட. The roots are real and unequal. The roots வந்து positive term தான். So இது வந்து real unequal. அவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. முடிஞ்சது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 5th sum பாருங்க. If the roots of the equation c square minus ab x square minus 2 a square minus bc x plus b square minus ac equal to 0 are real and equal. real சொல்லிட்டாங்க, equal னு சொல்லிட்டாங்க. Prove that either a is equal to r, a cube, b cube plus c cube is equal to 3abc. அதாவது இந்த ஃபார்மட்டுக்கு கடைசி கொண்டு வரணும். இதை ஆன்சரா கொண்டு வரணும், ப்ரூவ் பண்ணணும் இந்த இதை வச்சு. ஓகேவா? சோ இப்போ என்ன எழுத போறோம் பாருங்க. a is equal to உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து a என்னது இந்த இருக்கு தான் a. கேபிட்டல் a is equal to c square minus ab. கேபிட்டல் b என்னது இந்த x பக்கத்துல உள்ள இந்த டேர்ம். சோ -2 a squared minus b. ஓகேவா? அடுத்து c வந்து இந்த டேர்ம் b squared minus ac. ஓகேவா? அதை எழுதியாச்சா? given that the roots are real and equal கொடுத்துட்டாங்க. real equalனா என்னது? delta is equal to 0. சோ நம்ம என்ன எழுதலாம்? அதுல இருந்து b squared minus 4ac is equal to 0 எழுதிரலாமா? சோ இப்போ அப்ளை பண்ணுங்க. b squared என்னது -2 a squared minus b c the whole squared minus 4. அதுக்கு அடுத்து a வேல்யூ என்னது 4 எழுதியாச்சு. a வந்து c squared minus ab, c வந்து என்னது b squared minus ac. ஓகேவா? equal to 0. சோ இப்போ பாருங்க -2 into -2 ஸ்கொயர்னா என்னது? 2 into 2 னா 4, minus into minus னா plus 4. ஓகேவா? a squared minus bc the whole squared போட்டுக்கோங்க -4. இப்போ இத வந்து உள்ள இன்டு பண்ணுங்க. c squared b squared. ஓகேவா? இத நல்லா பாருங்க. c squared b squared, b squared c squaredனால ஒண்ணுதான், c squared b squaredனால ஒண்ணுதான். அடுத்து c squared minus இங்க மைனஸ் a, இங்க ஒரு c squared இருக்கு, இங்க ஒரு c இருக்கு. அப்ப c cube minus a c cube. அடுத்து இந்த டேர்ம் இந்த டேர்ம் மைனஸ் a, இங்க ஒரு b squared ஆல்ரெடி இருக்கு, இங்க ஒரு b இருக்கு. சோ b cube minus a b cube minus a b cube. அடுத்து இங்க மைனஸ் மைனஸ், சோ மைனஸ் into மைனஸ் பிளஸ், இங்க ஒரு a இங்க ஒரு a. சோ a squared பிளஸ் a squared, இங்க ஒரு b இங்க ஒரு c. சோ பிளஸ் a squared bc plus a squared bc is equal to 0. ஓகேவா? அவ்வளவுதான். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a minus b the whole squared ஃபார்மட்ல இருக்கு. இதுல a ங்கிறது என்னது? a squared. ஓகேவா? அப்ப இத ஸ்கொயர் பண்ணும்போது என்னது? a squared ங்கிறது a squared the whole squared னு வரும். சோ இத ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? a power 4 கிடைக்கும். அப்புறம் -2 a ங்கிறது என்னது? a squared, b ங்கிறது bc. சோ -2 a squared bc plus இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? b squared c squared. சோ b squared c squared னு எழுதிக்கோங்க.
அடுத்து மைனஸ் இதை உள்ள இன்ட்டு பண்ணிட வேண்டியதான் மைனஸ் 4 இன்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னா மைனஸ் 4 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு இன்ட்டு மைனஸ்னா பிளஸ் பிளஸ் 4 ஏ சி கியூப் பிளஸ் 4 ஏ சி கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 4 ஏ பி கியூப் plus 4ab cube minus into plus na minus okay va minus into plus na enadhu minus 4a square bc is equal to 0 okay va ipo idha ulla into pannunga 4a power 4 4 into 2 na enadhu minus 8 4 minus 2 na minus 8 a square bc plus 4 into b square c square 4 into b square c square அப்புறம் இந்த அப்படியே எழுதுங்க minus b 4b squared c squared plus 4ac cube plus 4ab cube minus 4a squared b squared bc is equal to 0 இப்போ என்ன ஆச்சு பாருங்க இந்த டேர்மையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ 4a பவர் 4 அப்படியே எழுதியாச்சு ஓகேவா இப்போ இங்க பாருங்க இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க இந்த செகண்ட் டேர்ம் மாதிரியே தான் இங்கே உள்ள டேர்ம் இருக்கு ஸோ மைனஸ் 8ஐயும் மைனஸ் 4ஐயும் ஆட் பண்ணா மைனஸ் 12 a ஸ்கொயர் பிசி ஓகேவா a ஸ்கொயர் பிசின்னு எழுதியாச்சு ஓகேவா அடுத்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த பேலன்ஸ் உள்ள இதை அப்படியே எழுதிடலாம் பிளஸ் 4ac கியூப் plus 4ab cube is equal to 0 ஓகேவா இப்போ எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு 4aங்கிறது காமனா இருக்கு சோ 4a வை காமனா எடுத்தா இதுல 4a எடுத்துட்டா a cube இருக்கும் மைனஸ் இத 4 எடுத்துட்டோம்னா 3 இருக்கும் 3a வெளியில எடுத்தாச்சு சோ ஒரு a மட்டும் இருக்கும் abc plus இதுல 4a எடுத்தாச்சு c cube மட்டும் இருக்கும் plus இதுலயே 4a எடுத்தாச்சு b cube மட்டும் இருக்கும் b cube is equal to 0 ஓகேவா இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம தனியா எடுத்துறலாமா 4a is equal to 0 and இந்த டேர்மை தனியா எடுத்துக்கலாமா a cube minus 3 abc plus c cube plus b cube is equal to 0 so அப்ப a is equal to இங்க இன்ட்ல இருக்கிறது அங்க போகும்போது டிவைட் ஆகும் 0 divided by anything 0 so a is equal to 0 and இங்க a cube b cube plus c cube is equal to the minus 3 abcங்கிறது அங்க போகும்போது plus 3 abc ஆ மாறிடும் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ a is equal to 0 அல்லது a cube plus b cube plus c cube is equal to 3 abc ப்ரூவ் பண்ணியாச்சு அவங்க கேட்டது அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா இந்த சம்ல உங்களுக்கு எதுவும் புரியலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் Thanks for watching